அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, NISM கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்கள். ஸோ இந்த பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்களில் வரக்கூடிய இந்த மார்க்கெட் இன்டர்மீடியரிஸில் வரக்கூடிய சப்டிவிஷன்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது மார்க்கெட் இன்டர்மீடியரிஸில் வரக்கூடிய ஒரு மார்க்கெட் இன்டர்மீடியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, depository participants. So who is depository participant? இல்லைனா what is meant by depository participant? ஸோ டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் என்பது இந்தியாவில் உள்ள டெபாசிட்ரிக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இடையில் செயல்படும் ஒரு பதிவு செய்யப்பட்ட இடைத்தரகரை தான் வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் என்பது இந்தியாவில் உள்ள டெபாசிட்ரிக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இடையில் செயல்படும் பதிவு செய்யப்பட்ட இடைத்தரகராக வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் இஸ் அ ரெஜிஸ்டர்டு இன்டர்மீடியரி பிட்வீன் த டெபாசிட்ரி அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் முதலீட்டாளர்களை டீமெட்டீரியலிஸ்ட் செய்யப்பட்ட வடிவத்தில் பத்திரங்களை வைத்திருக்கவும் பரிவர்த்தனை செய்யவும் உதவுகிறது. அதாவது இந்த டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் வந்து முதலீட்டாளர்களை டீமெட்டீரியலைஸ்ட் செய்யப்பட்ட வடிவத்தில் பத்திரங்களை வைத்திருக்கவும் பரிவர்த்தனை செய்யவும் இது உதவுகிறது. அதான் வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் நெக்ஸ்ட் வந்து பண்ணுற வேலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் ஆஸ் எ மீடியேட்டர் பிட்வீன் CDSL அண்ட் NSDL அண்ட் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். அதாவது டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் வந்து CDSL, NSDL மற்றும் வர்த்தகர்கள் முதலீட்டாளர்களுக்கு இடையே மத்தியஸ்தராக செயல்படுகிறது. இட் ஆக்ட்ஸ் அஸ் எ மீடியேட்டர். அதான் வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் பண்ணக்கூடிய வேலை. இப்போ நம்ம ஒரு வர்த்தக கணக்கை திறக்க வேண்டும் என்று நம்ம தீர்மானம் பண்ணால் டைரெக்டாக போய் பங்குச்சந்தையில் வந்து நம்ம டைரெக்டாக பங்குச்சந்தையின் அலுவலகத்தில் போய் பண்ண முடியாது. அது மாதிரி டிமேட் கணக்கை திறக்கணுனாலும் டெபாசிட்ரி ஆஃபீஸில் போய் பண்ண முடியாது. ஸோ இதற்காக நம்ம டிமேட் கணக்கை திறக்க வேண்டும் நம்ம முடிவெடுத்தால் நம்ம டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம பேச வேண்டும். அவங்களுக்கு கூட தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் என்பது உங்கள் டிமேட் கணக்கை டெபாசிட்ரியுடன் அமைக்க அது உதவுகிறது. ஸோ இது வந்து ஒரு இடைத்தரகராக செயல்படுகிறது. ஸோ செபியோடைய ரெகுலேஷன்ஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். செபியோடைய விதிமுறைக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்டை வந்து யார் அப்ரூவல் பண்ணுறாங்கன்னா, செபி தான் அப்ரூவல் பண்ணுறாங்க. அதாவது டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த டெபாசிட்ரி வித் அப்ரூவல் ஆஃப் செபி. அதாவது டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் டெபாசிட்ரி மூலம் செபியின் ஒப்புதலுடன் தான் இவங்க நியமிக்கப்படுகிறார்கள். செபிக்கு அப்ரூவலோட தான் இந்த டெபாசிட்ரி வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா வித் அப்ரூவல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், கஸ்டடியன்ஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ், கிளியரிங் கார்பரேஷன்ஸ், கிளியரிங் ஹவுசஸ், NBFC அதாவது நான் பேங்கிங் financial company and register to an issue and share transfer agents complying with the requirements prescribed by the SEBI can be registered as a DP. அதாவது இவங்க எல்லாமே வந்து செபியோட ரெகுலேஷன்ஸை செபியோட ரெக்குயர்மெண்ட்ஸை கம்ப்ளை பண்ணால் தான் இவங்க வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸாக வந்து இருக்க முடியும். இதான் வந்து இதோடைய தகவல்கள், சில தகவல்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட். ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்? ஃபஸ்ட் என்னென்னா, இன்டர்மீடியரி பிட்வீன் த டெபாசிட்ரி அண்ட் இன்வெஸ்டர்ஸ். அதாவது இந்தியாவில் டெபாசிட்ரிகளுக்கும் முதலீட்டாளருக்கும் இடையே இணைப்பாக இந்த டிபி செயல்படுகிறது. டிபின்னா சுருக்கமாக டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் தான் டிபின்னு சொல்கிறது. ஸோ இந்தியாவில் டெபாசிட்ரிகளுக்கும் முதலீட்டாளருக்கும் இடையே இணைப்பாக இந்த டிபி செயல்படுகிறது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு டெபாசிட்ரியுடன் கணக்குகளை திறக்க உதவுகிறது. அப்புறம் நம்முடைய பத்திரங்களை மாற்றுறதுக்கு எளிதாக்குறது. இந்த செட்டில்டு ட்ரேட்ஸ், எக்ஸ்சேஞ்சில் நடந்த செட்டில்டு ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து டெபாசிட்ரியோட கனெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் பண்ணுது. அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இன்டர்மீடியட் பிட்வீன் டெபாசிட்ரி அண்ட் இன்வெஸ்டர்ஸ். அதாவது இந்தியாவில் உள்ள டெபாசிட்ரிகளுக்கு முதலீட்டாளர்களுக்கு இடையே இணைப்பாகவும் டிபி செயல்படுகிறது. அப்புறம் வந்து டெபாசிட்ரியோட கணக்கு திறக்க உதவுகிறது. அப்புறம் பத்திரங்களை மாற்ற எளிதாக்குறது. செட்டில்டு ட்ரேட்ஸு எக்ஸ்சேஞ்சில் முடித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்ரியோட கனெக்ட் பண்ணி விட்றது. இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பண்ணுது. அப்புறமா வந்து டீமெட்டீரியலைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அதாவது இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸ் காகித வடிவில் உள்ளதையெல்லாம் வந்து மின்னணு வடிவமாக மாற்ற உதவுகிறது. ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து மின்னணு வடிவமாக மாற்ற உதவுகிறது தான் வந்து டீமெட்டீரியலைசேஷன் வந்து
சொல்கிறாங்க. ஸோ டிமெட்டீரியலைசேஷன் பண்ணுறதுனால என்னென்னா இந்த மாதிரிப்பட்ட அந்த திருட்டு, போலி, அதாவது தெஃப்ட்டு, ஃபோர்ஜரி, போலி மற்றும் இந்த சில டைமில் வந்து நமக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து லாஸ் ஆகிரும். இந்த மாதிரிப்பட்ட அபாயங்களை இது வந்து தடுக்கிறது. இந்த மாதிரி பட்ட செயல்களெல்லாம் வந்து தடுக்கப்படுகிறது. இந்த டிமெட்டீரியலைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பண்ணுவது அது வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ஸோடைய நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ரீமெட்டீரியலைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது இந்த மின்னணு பத்திரங்களை ஃபிசிக்கல் செக்யூரிட்டியாக மாற்றவும் இது உதவுகிறது. இப்போ வந்து இந்த முதலீட்டாளர் வந்து ஃபிசிக்கலாக வந்து அந்த பத்திரத்தை வந்து செல் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாருன்னா அவங்க வந்து ஃபிசிக்கல் செக்யூரிட்டியாக மின்னணு பத்திரத்தை வந்து மாற்றுறதுக்கும் இது வந்து உதவுகிறது. அதுதான் அதனுடைய நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ளட்ஜ் அண்ட் ஹைப்போத்திகேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஃப்ளட்ஜ் அண்ட் ஹைப்போத்திகேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது பத்திரங்களை ஃப்ளட்ஜ் பண்ணுறதுக்கும் ஹைப்போத்திக் பண்ணுறதுக்கும் இது எளிதாக்குறது. ஸோ ஃப்ளட்ஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்ஜ் என்பது கடனுக்கான பிணையமாக பத்திரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையை தான் வந்து ஃப்ளட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடனுக்கான பிணையமாக பத்திரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு செயலை தான் வந்து ஃப்ளட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்போத்திகேஷன் என்பது என்னென்னா, உரிமையை மாற்றாமல் பத்திரங்களை அடகு வைக்கும் செயல்முறையை தான் வந்து ஹைப்போத்திகேஷன்னு சொல்கிறாங்க. அதாவது உரிமையை மாற்றாமல் பத்திரங்களை அடகு வைக்கும் செயல்முறையை தான் வந்து ஹைப்போத்திகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அதாவது இது முதலீட்டாளர்களுக்கு போர்ட்ஃபோலியோ மேலாண்மை சேவையை வழங்குகிறது மற்றும் முதலீடுகளை கண்காணித்தல், அறிக்கைகளை வழங்குதல், இப்படிப்பட்ட செயல்களை வந்து இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஐபிஓவில் இடைத்தரகர்களாக செயல்படுகிறது. ஸோ ஐபிஓ இன்டர்மீடியேஷனாக வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதாவது முதலீட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை வெளியீட்டின் பதிவாளரிடம் சமர்ப்பிக்கிறார்கள். ஸோ அதுதான் வந்து ஐபிஓ இன்டர்மீடியேஷன்ஸ். பாருங்கள், பயன்பெறுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.